திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. ஆலவாய் அண்ணலை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே. ஆலவாய் அண்ணலை நம்பி வாழ்பவர் துன்பம் வேடுமே. மெய்யன்பர்களே, தாய்மார்களே, சிவனே செல்வர்களே, சேக்கிழார் பிரான் அருளிச் செய்த பெரிய புராணம் எனும் திருத்தொண்டர் புராணம் 63 நாயன்மார்களுடைய வரலாற்று அந்த புராணம் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்று பாடல்கள் இப்பொழுது அடியேன் பாடிக்கொண்டிருக்கின்றேன். அதில் 1050 பாடல்கள் நேற்று வரை பாடினேன். 51வது பாடலிலிருந்து இன்று அடியேன் பாட இருக்கின்றேன். நன்றி. அமன் கையரை வாதில் வென்றதுவும் மேய வெப்பு இடர் மீனவன் மேல் ஒழித்ததுவும் நெருப்பில் அஞ்சினார் தங்களை நீரில் ஓட்டிய பின் மறுப்பு நீழ்கழு கோயில் மற்றவர்கள் ஏறியதும் விருப்பினால் திருநீரு மீனவர்க்கு அளித்து அருளே பொறுப்பு வில்லியார் சாதனம் போற்றுவித்ததுவும் இன்னவாறு எல்லாம் அறிந்து உள்ளார் எய்தி அங்கு இசைப்ப சொன்னவர்க்கு எல்லாம் இருநிதி தூசு உடல் அளித்து மண்ணு புல்தராய் வள்ளலர் தமை திசை நோக்கி சென்னி மேல் கரம் குவித்து வீழ்ந்து எழுந்து செய் நின்று சுற்றம் நீடிய கிளை எல்லாம் சூழ்ந்து உடல் கேட்ப கற்ற மாந்தர்வாள் காழி நாடு உடையவர்க்கு அடியேன் பெற்று எடுத்த பூம்பாவையும் பிறங்கிய நிதியும் முற்றும் என்னையோ கொடுத்தனல்
யான் என்று மொழிந்த எல்லையில் பெரும் களிப்பினால் இப்பரிசு இயம்பே முல்லை வெண்ணகை முகிழ் முலையார் உடன் முடியா மல்கே செல்வத்தின் வளமையும் மறையவர் மறைவளர் புகழே செல்வரே உடையார் எனும் சிந்தையால் மகிழ்ந்தார். செல்வரே உடையார் எனும் சிந்தையால் மகிழ்ந்தார். ஆற்றே நாட்களில் அணங்கு அனற்கண்ணி மாடத்தின் பால் தடம் பொழில் மருங்கினில் மலர்மிசை கொய்யவான் போற்றுவார். குழல் சேடியர் உடன் புற போந்தே கோல் தொடித்தளிர் கையினால் முகை மலர் கொய்ய அன்பர் என்போரும் ஆர்வத்தின் அளித்த பாங்கு அல்லால் பொன் பிறங்கு நீர் புகழி காவலர்க்கு இது புணராது என்பது உட்கொண்ட பான்மை ஓர் எயிற்று இளம் பணியாய் முன்பு அணைந்தது போல ஓர் முள் எயிற்று அரபம் மெலவல் மாதவி பந்தரில் மறைந்து வந்து எய்தி செவ்வினாள் முகை கவர் தொழு தினில் மலர் செங்கை நௌவி வாழ்விழி நறுதல் செறி நெறி குந்தல் கொவ்வைவாய் அவள் முகில் வீரல் கவர்ந்தது குறித்து நாலு தந்தமும் என்பு உற கவர்ந்து நஞ்சி உகுத்து மேல் எழும் பணம் விரித்து நின்று ஆடி வேறு அடங்க நீலவல்விடம் தொடர்ந்து எழ நேர் இழை மென் பூமாலை தீயிடை பட்டது போன்று உளம் மயங்கி தரையில் வீழ்தரச் செடியர் வெறுக்கொடு தாங்கி வரைசை மாடத்தின் முட்கோடு புகிந்திட வணிகர் உறையும் உள்ளமும் நிலை அழிந்து ஒரு துயர் பெருக கரையில் சுற்றமும் தாமும் கலங்கினார் கலுந்தார் விடம் தொலைத்திடும் விஞ்சையில் பெரியராம் மேலார் அடர்ந்த தீயிடம் அகற்றுதற்கு அணைந்து உளார் அநேகர் திடங்குள் மந்திரம் தியானம் பாவகை நிலை முட்டி தொடர்ந்த செவ்வினை தனித்தனி தொழிலராய் சூழ்ந்தார்
மருந்தும் என் இளமாரில செய்யவும் வலிந்து மருந்தும் என் இளமாரில செய்யவும் வலிந்து பொருந்து வல்விடம் ஏடு வேகமும் முறை பொங்கி பெருந்தடங்கள் மெல் கொடி ஆனால் தலை மிசை பிறங்கி திருந்து செய்வினையாவையும் கடந்து தீர்ந்து இலதால் ஆவி தங்கு பல் குறிகளும் அடைவு இலவாக மேவு காருட மிஞ்சை வித்தகர் எது விதியன்று ஓவும் வேலையில் ஒரு பெரும் சுற்றமும் அலறி பாவை மேல் விழுந்து அழுதனர் படர் ஒலி கடல் போல் அழுதனர் படர் ஒலி கடல் போல் சிந்தை வெண் துயர் உரு சிவனேசரும் தெளிந்து வந்த செய்வினை இம்மையில் வையகத்து உள்ளோர் இந்த பூவிடம் ஒழிப்பவர்க்கு ஈகுவன் கண்ட அந்தமில் நிதி குவையன பறையறை வித்தார் முரசு இயம்பிய 3 நாள் அகவையில் முற்ற அரசர் பாங்கு உள்ளோர் உட்பட அவனி மேல் உள்ள கரையில் கல்வியோர் யாவரும் அணைந்து தம் காட்சி உரையில் செய்கையில் தேர்ந்திடாது ஒழிந்திட போனார் சீரில் மன்னிய சிவனேசர் கண்டு உளம் மயங்கி காரில் மல்கிய சோலை சூழ் கழுமல தலைவர் சாரும் அவ்வளவும் உடல் தடல் இடை அடக்கி சேர என்போடு சாம்பல் சேமிப்பது தெளிவார் உடைய பிள்ளையார்க்கு என இவள் தனை உரைத்ததனால் அடைவு துன்பு உருவதற்கு அடைவு துன்பு உருவதற்கு இளையாம் நமக்கு என்றே இடரு ஒடிந்த பின் அடக்கிய என்போடு சாம்பல் உடை பெருத்தரும் பத்தினியில் புகப்பெய்து வைப்பார் கன்னி மாடத்தில் முன்பு போல் காப்புற அமைத்து பொன்னும் முத்துமேல் அணிகலன் பொந்துகில் சூழ்ந்து பன்னு தூவின் பஞ்சி அணை விரைப்பள்ளி அதன் மேல் மண்ணு பொன்னரி மாலைகள் அணிந்து வைத்ததனால் மாலை சாந்தொடும் மஞ்சனம் நாள் தோறும் வளவாமை பாலின் நேர்த்தரும் போனகம் பகல் விளக்கு இணைய சாலு நன்மையில் தகுவன நாள்தோறும் சமைத்த
அழித்தே ஏலுமா செய்யாவரும் வியப்பு எய்தோ நாளில் வியப்பு எய்தும் நாளில் சண்பை மன்னவர் திருவொற்றியூர் நகர் சார்ந்து பண்பு பெற்ற நல் தொண்டர்கள் உடன் பணிந்து இருந்த நண்பு மிக்க நல் வார்த்தை அன்னற்பதி உள்ளோர் வண்புகழ் பெரு வணிகர்க்கு வந்து உரை செய்தார். சொன்னவர்க்கு இலாம் தூசொடு காசு பொன் அணித்தே காசு பொன்னழித்தே இன்ன தன்மையர் என ஓணாமகிழ்ந்து சிறந்து எய்த சென்னிவாழ் மதியார் திரு ஒற்றியூரளவும் துண்ணு நீள் நடை காவனம் துகில் விதானித்து துகில் விதானித்து மகர தோரணம் வண்குலை கமோ கொடு காதலி நிகரையில் பல்கொடி தாமங்கள் அணி பெற நிறைத்து நகர நீர் மருகு யாவையும் நலம் புனை அணியாமல் புகரு இல் பொன்முலகு இழிந்ததாம் என பொலிவித்த இழிந்ததாம் என பொலிவித்தார். இன்னவாறு அணி செய்து பல் குறைவு அறுப்பு ஏவி முன்னம் ஒற்றியூர் நகர் இடை முத்தமிழ் விரகரே பொன் அடித்தலம் தலைமிசை புனைவல் என்று எழுவார். அந்நகர் பெரும் தொண்டரும் உடன் செல் அணைந்தார். ஆய வேலையில் அருமறை புகலியர் பிரானும் மேய ஒற்றியோர் பணிபவர் வியன் நகர் அகன்று காயல் சூழ்கரை கடல் மயிலாப்பூரி நோக்கி தூய தொண்டர்தம் குழாத்தொடும் எதிர்வந்து தோன்ற மயிலாப்பூரி நோக்கி தூய தொண்டர்தம் குழாத்தொடும் எதிர்வந்து தோன்ற மாறில் வண் பெரு வணிகரும் தொண்டரும் மலர்ந்த நீரு சேர்த்தவ குழாத்தினை நீள் இடை கண்டே ஆறு சூடினார் திருமகனார் அணைந்தார் என்று ஏறியிலாததோர் மகிழ்ச்சியினால் விழுந்து இறைஞ்சி காழி நாடரும் கதிர்மணி சிவிகை நின்று எழுந்து சூழ் இரும் பெரும் தொண்டர் முன் தொழுது எழுந்து அருளே வாழி மாதவர் வணிகர் செய் திறம் சொல கேட்டே ஆழி சூழ் மயிலாப்பூரி திருநகர் அணைந்த ஆழி சூழ் மயிலாப்பூரி திருநகர்
அணைந்தார். அத்திரத்து முன் நிகழ்ந்தது திருவுள்ளத்து அமைத்து சித்தம் இன்புறும் சிவனேசரே தம் செயல் வாய்ப்ப பொய்த்த வச்சமண் சாக்கியர் புறத்துறை அழிய வைத்த அப்பொருள் கருணை நோக்கால் மகிழ்ந்து அருளி. கருணை நோக்கால் மகிழ்ந்து அருளி. கங்கைவார் சடையார் கபாலிச்சரத்து அணைந்து துங்க நீள் சுடர் கோபுரம் தொழுது புக்கு அருளி. மங்கை பங்கர்தம் கோயிலை வலங்கொண்டு வணங்கி செங்கை சென்னிமேல் குவிந்திட திருமுன்பு சேர்ந்தார். வேத தேவ தேவனை திரு கபாலிச்சுரத்து அழு அமுதை. கபாலிச்சுரத்து அமுதை பாவை பாகனை பரிவுற பண்பினால் பரவி. பாவை பாகனை பரிவுறு பண்பினால் பரவி மேவு காதலின் விரும்பிய விரைவினால் விழுந்து நாவின் வாய்மையில் போற்றினார் ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் வாய்மையில் போற்றினார். போற்றி மெய்யருள் திறம் பெரு பொறிவுடன் வணங்கி நெற்றின் மேனியில் நிறை மயில் புலங்கள் நெருங்க உற்று அடர் தவம் கோயிலில் புறம்பு போந்து அருளி ஆற்றும் இன்னருள் வணிகர் மேற்றல அருள் செய்வார். அருள் செய்வார். ஒருமை உய்த்தனல் உணர்வினீர் உலகவர் அறிய. உலகவர் அறிய அருமையால் பெருமகள் என்பு நிறைத்த அக்குடத்தை பெருமையானத்து நடம்புரிவார் பெரும் கோயில் திருமதில் புற வாய்தனில் கொணர்க என்று செப்ப. திருமதில் புறவாய்தனில் கொணர்க என்று செப்ப. அந்தம் இல் பெருமகிழ்ச்சியால் அவனி மேல் பணிந்து வந்து தம் திருமனையினில் மேவி அம்மருங்கு கந்தவார் பொழில் கண்ணி மாடத்தினில் புக்கு வெந்த சாம்பலோடு என்பு சேர் குடத்தை வேறு எடுத்து மூடு பன்மணி சிவிகையுள் பெய்து முன்போத மாடு சேடியர் இனம் புடை சூழ்ந்து வந்து அணைய ஆடல் மேவினார் திரு கபாலிச்சரம் அணைந்து நீடு கோபுரத்தே எதிர் மணி சிவிகையை நோக்கி.
சிவிகையை சிவிகையை நீக்கி கோபுரத்தி எதிர்மணி சிவிகையை நீக்கி அங்கணனார்த்தம் அபிமுகத்தினில் அடி உரைப்பால் அங்கணனாளர்தம் அபிமுகத்தினில் அடி உரைப்பால் மங்கை என்பு சேர்க்குடத்தினை வைத்து முன் வணங்க பொங்கு நீள் புனல் புகழி காவலரு புவனத்து தங்கி வாழ்பவர்க்கு உறுதியாம் நிலைமை சாத்தி நிலைமை சாதிப்பார். மாடம் ஓங்கிய மயிலைமா நகர் உளார் மற்றும் நாடு வாழ்பவர் நன்றியில் சமயத்தின் மேல் உள்ளோர் மாடு சூழ்ந்து காண்பதற்கு வந்து எய்தியே மலிய மாடு சூழ்ந்து காண்பதற்கு வந்து எய்தியே மலிய நீடு தேவர்கள் ஏனையோர் விசும்பு இடை நெருங்க ஏனையோர் விசும்பு இடை நெருங்க தொண்டர்தம் பெருங்குழாம் புடை சூழ்த்தர தொல்லை அண்டர் நாயகர் கோபுரவாயில் நேர் அணைந்து வண்டுவார் குழலாள் என்பு நிறைந்த மண்குடத்தை கண்டு தம்பிரான் கருணையின் பெருமையே கருதி நிறைந்த மண்குடத்தை கண்டு தம்பிரான் கருணையின் பெருமையே கருதி இந்த மாநிலத்து இறந்து உளோர் என்பினை பின்னும் நந்து நன்னெறி படுத்திட நன்மையாம் தன்மை அந்த என்போடு தொடர்ச்சியாம் என அருள் நோக்கால் சிந்தும் அங்கம் அங்கே உடைய பூம்பாவை பேர் செப்பி பூம்பாவை பேர் செப்பி மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன்மதி சூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல் உண்மையாம் எனில் உலகவர் முன் வருக என உரைப்பார். உலகவர் முன் வருக என உரைப்பார். மன்னுவார் சடை யாரை முன் தொழுது மட்டிட்ட என்னும் நற்பதிகத்தினில் போதியோ என்னும் அன்ன மெய் திருவாக்கு எனும் அமுதம் அவ் அங்கம் துண்ணு துண்ண வந்து வந்து உருவமாய் தொக்கதே குடத்துள் மன்னுபார் சடையாரை முன் தொழுதே மட்டிட்ட என்னும் நற்பதிகத்தினில் போதியோ என்னும் அன்னமை திருவாக்கியனும் அமுதம் அங்கம் துண்ண வந்து வந்து
உருவமாய் தொக்கது அக்குடத்துள் ஆன தன்மையில் அத்திரு பாட்டினில் அடைவே போன வாயுவும் வடிவமும் பொலிவோடு நிரம்பி வாயுவும் வடிவமும் பொலிவு ஒடு நிரம்பி ஏனை அக்குடத்தே அடங்கி முள் இருந்து எழுவதல் முள் ஞான போனகர் பின் சமன் பாட்டினை நவில்வார் தேற்றம் சமன் சாத்திய திண்ணர் இச்செய்கை ஏற்றது அன்று என எடுத்து உரைப்பார் என்ற போது கோற்றொடி செங்கை தோற்றிட குடம் உடைந்து எழுவாள் போற்று தாமரை போது அவிழ்ந்து எழுந்த நன் போற்றாள் குடம் உடைந்து எழுவாள் போற்று தாமரை போது அவிழ்ந்து எழுந்தனன் போன்றாள் எடுத்த பாட்டினில் வடிவு பெற்று 4 திருப்பாட்டு அடுத்த அம்முறை 12 ஆண்டு அளவு அணைந்து தொடுத்த பெஞ்சமண் பாட்டினில் தோன்றிட கண்டு விடுத்த வேட்கையர் திருக்கடை காப்பு மேல் விரித்தார் திருக்கடை காப்பு மேல் விரித்தார் அங்கணன் எழுந்து நின்ற அணங்கினை நோக்குவார்கள் இங்கு எது காணீர் என்ன அற்புதம் எய்தும் வேலை பாங்கு சூழ் தொண்டர் ஆனோர் அரகர என்ன பார்மேல் ஒங்கிய ஓசை உம்பர் நாட்டினை உற்றது அன்றே நாட்டினை உற்றது அன்றே தேவரும் முனிவர் தாமும் திரு அருள் சிறப்பு நோக்கி பூவர் விரைகொள் மாறி ஒழிந்தனர் ஒழிந்த மன்னோர் யாவரும் இருந்த வண்ணம் எம்பிரான் கருணை என்றே மேவிய கைகள் உச்சி மேல் குவித்து இறங்கி விழுந்தார் எம்பிரான் கருணை என்றே கருணை என்றே மேவிய கைகள் உச்சி மேல் குவித்து இறங்கி வீழ்ந்தார் அங்கு அவள் உருவம் காண்பார் அதிசயம் மிகவும் எய்தி பங்கர் உற்றாரே போன்றார் பரசமயத்தின் உள்ளோர் எங்கு உள செய்கை தாழ்மற்றே என் செய்தவாறு இது என்று சங்கையாம் உணர்வு கொள்ளும் சமணர்தம் சமணர் தள்ளாடி வீழ்ந்தார் சமணர் தள்ளாடி வீழ்ந்தார் கன்னிதன் வனப்பு தன்னை கண்களால் முடிய காணார் முன்முற கண்டார்க்கு எல்லாம் மொய்கரும் குழலின் பாரம் மன்னிய வதன செந்தாமரையினில் கரிய வண்டு
துண்ணிய ஒழுங்கு துற்ற சூழல் போல் இருண்டு தோன்ற பாங்கு அணி கரும்பு மொய்த்த பனிமலர் அழகப்பந்தி தேங்கமள் ஆரம் சேரும் திருநுதல் விளக்கம் நோக்கில் பூங்கொடிக்கு அழகின் மாறி பொழிந்திட புயல் கீழிட்ட வாங்கியவான வல்லின் வளர் ஒளி வனப்பு வாய்ப்ப வாங்கியவான வில்லில் வளர் ஒளி வனப்பு வாய்ப்ப புருவமென் கொடிகள் கண்டு புறம் எரித்தவர் தம் நெற்றி ஒரு விழி எரியின் நீராய் அருள் பெற உளனாம் காமன் செரு எழுந்தனு அது ஒன்றும் மேவில் ஒன்றும் ஆக இரு பெரும் சிலைகள் முன் கொண்டு எழுந்தன போல ஏற்ப மன்னிய மணியின் செய்ய வளர் ஒளிமேனி யாழ்த்தன் மன்னிய மணியின் செய்ய வளர் ஒளிமேனி யாழ்த்தன் கண்கினை வனப்பு காலில் காணில் காமருவதன திங்கள் தன் அழி விரிந்த சோதி வெள்ளத்தில் தகைவின் நீள ஒன்னிறக்கரிய செய்ய கயல் இரண்டு ஒத்து உலாவ பணிவளர் அல்குல் பாவை நாசியும் பவள வாயும் கன்னிய பேரொளியில் தோன்றும் நலத்தினை நாடுவார்க்கு மணி நிற கோபம் கண்டு மற்றது வௌவ தாமும் அணி நிறக்காமரூபி அணைவதாம் அழகு காட்ட இளமையில் அணைய சாயல் ஏந்திழை குழை கொள்காது வளமிகுவன் வன்பினாலும் வடிந்த நாள் உடைமையாலும் கிளறு ஒளி மகர வேறு கெடுமிய தன்மையாலும் அளவில் சீர் அனங்கன் வெற்றி கொடியிரண்டு அணைய வாக வெற்றி கொடி இரண்டு அணையவாக அணையவாக விற்பொலி தரள கோவை விளங்கிய கழுத்து மீது பொற்பு அமைவதனம் ஆகும் பதும நன்னிதியும் புத்த நற்பெரும் பணிலம் என்னும் நன் நிதி போன்று தோன்றி அற்பொலி கண்டரு தந்த அருக்கு அடையாளம் காட்ட எரி அவிழ் காந்தள் மென் புத்தலை தொடுத்து இசைய வைத்து
திரள் பெற சுருக்கும் செச்சை மாலையோ தெரியின் வேறு கருநெடும் கயல் கண் மங்கை கைகளால் காந்தி வெள்ளம் அருகு இழிந்தனவோ என்னும் அதிசயம் வடிவில் தோன்ற அதிசயம் வடிவில் தோன்ற ஏர்கெழு மார்பில் பொங்கும் எந்து இளம் கொங்கை நாக கொங்கை நாக கார்கெழு விடத்தை நிற்கும் கவுனியர் கருணை நோக்கால் ஆர்திரு அருளில் பூரித்து அடங்கிய அமுது கும்ப சீர்கெழு மகிமை காட்டும் செவ்வியில் திகழ்ந்து தோன்ற காமவேள் என்னும் வேடன் உந்தினில் கரைந்து கொங்கை நேமியம் புட்கள் தம்மை அகப்பட நேரிது ஆய தாமனில் கண்ணீ சேர்த்த சலகை தூக்கியதே போலும் வாமமே கலை சூழ் வல்லி மருங்கின் மேல் உரோம வல்லி பிணியவள் மலர்மென் குண்டல் பெண் அமுது அணையாள் செம்பொன் அணிவளர் அன்புள் தங்கள் அரவு செய் பிழையால் அஞ்சி மணிகிளறு காஞ்சி சூழ்ந்து வனப்பு உடை அல்குல் ஆகி பணி உலகு ஆளும் சேடன் பணம் விரித்து அடைதல் காட்ட வரிமையில் அணைய சாயல் மங்கை பொன் குரங்கின் மாயை மாமை கரி இளம் பிடிக்கை வென்று கதலி மென் தண்டு காட்ட தெரிவுறும் அவர்க்கே மென்மை செழு முழந்தாளினில் செவ்வி புரிவுறு பொற்பந்து என்ன பொலிந்து ஒளி விளங்கி பொங்க புகலர் நறுமென் கூந்தல் பொற்கொடி கணைக்கால் காமல் ஆவ நாழிகையே போலும் அழகினில் மேன்மை எய்த மேவிய செம்பொன் தட்டின் வனப்பினை மீது இட்டு என்றும் ஓவியற்கு எழுத ஒன்னா பரட்டு ஒளி ஒளிவு உற்று ஓங்க கற்பகம் இன்ற செல்விக்காமரு பவளச்சோதி பொற்றிரள் வயிற பத்தி பூந்துணர் மலர்ந்த போலும் நற்பதம் பொலிவு காட்ட ஞானமும் விசும்பும் எல்லாம் அற்புதம் எய்தத் தோன்றி அழகினுக்கு அணியாய் நின்றாள் எண்ணில் ஆண்டு எய்தும் வேத படைத்தவள் எழிலின் வெள்ளம் நண்ணும் நாள் முகத்தால் கண்டான் அவளினும் நல்லாள் தன்பால் புண்ணிய 16
ஆண்டு பேர் பெரும் புகலி வேந்தரே கண்ணுதல் கருணை வெள்ள வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்டார் கருணை வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்டார் இன்னம் விளங்கிய ஏர்புள் சாயலார் தன்னை முன் கண்ணுற கண்ட தாதையார் பொன் அணி மாளிகை புகலி வேந்தர் தாள் சென்னியில் பொருந்த முன் சென்று வீழ்ந்தனரே அணங்கினும் மேம்படும் அன்னம் அன்னவள் பணம் புரி அரவு அறை பரமர் முன்பணிந்து இணங்கிய முகில் மதில் சண்பை ஏந்தலை வணங்கியே நின்றனர் மண் உளோர் தோழ வணங்கியே நின்றனன் மண் உளோர் தோழ சீர்கெழு சிவனேசர் தம்மை முன்னமே கார்கெழு சோலை சூழ் காழி மன்னவர் ஏர்கெழு சிறப்பில் மகளை கொண்டு இனிப்பார்கெழு மனையினில் படர்மின் என்றலும் பெரிய அருள் பெரும் வணிகர் பிள்ளையார் மருதாமரை அடிவணங்கி போற்றி நின்று அருமையால் அடியேன் பெற்ற பாவையை அருமையால் அடியேன் பெற்ற பாவையை திருமணம் புணர்ந்து அருள் செய்யும் என்றலும் மற்றவர் தமக்கு வண் புகழிவாணர் நீர் பெற்ற பெண் விடத்தினால் வீழ்ந்த பிள்ளை யான் கற்றைவார் சடையவர் கருணை காண்பர உட்பவி பித்தலால் உரை தகாது என்ன உரை தகாது என வணிகரும் சுற்றமும் மயங்கி பிள்ளையார் அணிமலர் அடியில் வீழ்ந்து அரற்ற ஆங்கு அவர் தளிவில் நீள் பெருந்துயர் தணிய வேத நூல் துணிவினை அருள் செய்தார் தூய வாய்மையார் தெள்ளு நீதியின் முறை கேட்ட சீர்கிளை வெள்ளமும் வணிகரும் வேட்கை நித்திட பள்ள நீர் செலவு எனப் பரமரு கோயினில் உள் எழுந்து அருளினார் உடைய பிள்ளையார் அருளினார் உடைய பிள்ளையார் பான்மையால் வணிகரும் பாவை தன் மனம் ஏனையோர்க்கு இசையிலேன் என்று கொண்டு போய் வான் உயர் கன்னி மாடத்து வைத்தனர் தேன் அமர் கோதையும் சிவத்தை மேவினாள் சிவத்தை மேவினாள் தேவர் பிரான் அமர்ந்து அருளும் திரு
திருக்கபாலிச்சுரத்து மேவிய ஞானத் தலைவர் திருக்கபாலிச்சுரத்து மேவிய ஞானத் தலைவர் விருஞ்சல் முதல் உயிர்க்கும் காவலனார் பெருங்கருணை கை தந்தபடியே போற்றி கை தந்தபடியே போற்றி பாயலர் செந்தமிழ் பாடி பன்முறையும் பணிந்து எழுவார் தொழுது புறம் போந்து அருளி தொண்டர்குடாம் புடை சூழ பழுதில் புகழ் திருமயிலை பதியில் அமர்ந்து அருளு நாள் முழுது உலகும் தரும் இறைவர் முதல் தானம் பல இறைஞ்ச அழுது உலகை வாழ்வித்தார் அப்பதியில் மருங்கே அகழ்வார் உலகை வாழ்வித்தார் அப்பதியின் மருங்கே அகழ்வார் திருத்தொண்டர் அங்கு உள்ளார் விடை கொள்ள சிவநேசர் வருத்தம் அகன்றிட மதுர மொழி அருளி விடை கொடுத்து நிறுத்தரு உரை பிறபதிகள் வணங்கிப் போய் நிறை காதல் அறுத்தியொடும் திருவான்மியூர் பணிய அணைவு உற்றார் வணங்கிப் போய் நிறை காதல் அறுத்தியொடும் திருவான்மியூர் பணிய அணைவு உற்ற திருவான்மியூர் மன்னும் திருத்தொண்டர் சிறப்பு எதிர வருவார் மங்கள அணிகள் மருகு நிறைந்து எதிர்கொள்ள அருகு ஆக இழிந்து அருளி அவர் வணங்க தொழுது அன்பு தருவார் தம் கோயில் மணித்தட நெடுங்கோபுரம் சார்ந்தார் நெடுங்கோபுரம் சார்ந்தார் மிக்கு உயர்ந்த கோபுரத்தை வணங்கி வியன் திரு மூன்றில் புக்கு அருளே கோயிலினை புடை பலங்கொண்டு உள் அணைந்து கொக்கு இறகும் மதிக்கொழுந்தும் குளிர் புனலும் ஒளிர்கின்ற செக்கதிர் நிகர் சடை முடியார் சேவடியின் கீழ்ந்தாள் கீழ் தாழ்ந்தார் தாழ்ந்து பல முறை பணிந்து தம்பிரான் முன்னின்று வாழ்ந்து கழிவர பிறவி மருந்து ஆன பெருந்தகையை சூழ்ந்த இசை திருப்பதிக சொன்மாலை வினா உரையால் வீழ்ந்த பெரும் காதல் உடன் சாத்தி மிக இன்புற்றார் பரவி வரும் ஆனந்தம் நிறைந்த துளி கண் பணிப்ப விரவு மயிர்ப்புலங்கள் மிசை விளங்க புறத்தே அணைவு உற்று அரவரிடும் திரை வேலை அணிவால் மியூர் அதல் உள் சிவபுரத்து
புறத்து புரவலனார் சில நாள் அங்கு இனிது அமர்ந்தார். அணி வான்மியூர் அதன் உள் சிறபுறத்து புரவலார் சில நாள் அங்கு இனிது அமர்ந்தார். அங்கண் அமருவார் உலகு ஆள் உடையாரை அருந்தமிழின் பொங்கும் இசை பதிகங்கள் பல போற்றி போந்து அருளே. கங்கை அணி மணிமுடியார் பதி பலவோ கலந்து இறங்கி செங்கண் விடை கொடியார்தம் இடை சுரத்தை சேர்வு உற்றார். இடைச்சுரத்தை சேர்வு உற்றார். சென்னியிள மதி அணிந்தார் மருவு திரு இடைச்சுரத்து மன்னு திரு தொண்டர் குழாம் எதிர்கொள்ள வந்து அருளி நன்னெடும் கோபுரம் இறங்கி உள்புகுந்து நற்கோயில் தன்னை வலம் கொண்டு அணைந்தார். தம்பிரான் திரு முன்பு தம்பிரான் திரு முன்பு கண்ட பொழுதே கலந்த காதலால் கை தலைமேல் கொண்டு தலம் உறவீழந்து குலவு பெரு மகிழ்ச்சி உடல் மண்டிய பேர் அன்பு உருகி மயிறு முகிழ்ப்ப வணங்கி எழுந்தே அண்டர் பிரான் திருமேனி வண்ணம் கண்டு அதிசயத்தார். அண்டர் பிரான் திருமேனி வண்ணம் கண்டு அதிசயத்தார். இருந்த இடைச்சுரம் மேவும் இவரே வண்ணம் என்னே என்று அருந்தமிழின் திருப்பதிகத்து அலர்மாலை கொடு பரவி திருப்பதிகத்து அலர்மாலை கொடு பரவி திருந்து மனம் கரைந்து உருக திருக்கடைக்காப்பு சாத்தி பெருந்தனிவாள் வினை பெற்றார் பேர் உலகின் பேரு ஆனார். நிறைந்து ஆறான் வெட்கையினால் நின்று இறங்கி புறம் போந்து அங்கு உறைந்து அருளி பணிகின்றார். உமைப்பாகர் அருள் பெற்று சிறந்த திருத்தொண்டர் உடன் எழுந்தருளே செந்துருத்தி அரைந்து அணிகள் பயில் சாரல் திருக்கழுக்குன்றினை அணைந்த அரைந்து அணிகள் பயில் சாரல் திருக்கழுக்குன்றினை அணைந்தார். சென்று அணையும் பொழுதின் கண் திருத்தொண்டர் எதிர்கொள்ள பொன் திகழும் மணி சிவிகை எழுந்தருளி உடன் போந்து மன்றல் விரி நறுஞ்சோலை திருமலையை வலங்கொண்டு மின் தயங்கும் சடையாரை விருப்பின் உடை பணிகின்றார். மின் தயங்கும் சடையாரை விருப்பின் உடன் பணிகின்றார்.
திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்கள், தாய்மார்கள், சிவநேய செல்வர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 1130 பாடல்கள் இன்று நிறைவு பெற்றது. 131வது பாடலிலிருந்து நாளை மீண்டும் தொடர்ந்து பாடுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்பமே சூழ்க எல்லோரும் வா